வெல்கம் டு சிம்பிள் குக்கிங் அண்ட் ட்ராவல் vlogs. இன்றைக்கி நம்ம சேனலில் காலிஃப்ளவர் பெப்பர் மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த காலிஃப்ளவர் பெப்பர் மசாலா சப்பாத்திக்கு ஒரு நல்ல சைட் டிஷ்ஷாக இருக்கும். நீங்கள் பிளெயின் ரைஸ் கூடயும் வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு சிம்பிள் ரெசிபி தான், பட் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம காலிஃப்ளவர் வச்சு எந்த ரெசிபி செய்யணுன்னாலும் ஃபஸ்ட்டு ஒரு முக்கியமான ஸ்டெப் என்னென்னா, நல்லா சுடு தண்ணியில் காலிஃப்ளவரை வேக வச்சுக்கணும். கூடவே மஞ்சள் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. காலிஃப்ளவர் நல்லா சுடு தண்ணியில் வெந்ததுக்கப்புறம் நல்லா தண்ணி வடிகட்டிட்டு தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மசாலா செய்யறதுக்கு நமக்கு வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கொத்தமல்லி தூள் இவ்வளோ தான் தேவைப்படும். அதுக்கப்புறம் கடைசியாக மிளகுத்தூள் போட்டு நம்ம இறக்கிடுவோம். இப்போ ஒரு பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதில் ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரகமும் கருவேப்பிலையும் போட்டு தாளிச்சிக்கோங்க. அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் பொடி பொடியாக ஒரு பெரிய ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை நான் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கிக்கிட்டே இருக்கும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்குங்க. அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மசாலா செய்யும்போது நம்ம கரம் மசாலாலாம் நிறைய சேர்க்க மாட்டோம். அதனால் நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க, அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து நம்ம தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நான் ஒரு பெரிய தக்காளி ஒன்று சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணும்னா தக்காளியை அரைச்சி கூட சேர்த்துக்கலாம். தக்காளி சீக்கிரம் வேகணும்னா நீங்கள் ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணிங்கன்னா தக்காளி சீக்கிரமாக சாஃப்டாகி நல்லா குக் ஆகிடும். இப்போ எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. நம்ம தேவையான மசாலா பவுடர் எல்லாம் சேர்த்துக்கலாம். கோரியாண்டர் பவுடர் நான் ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் சில்லி பவுடர் ஒரு 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க. அடுத்து ஒரு 1 டீஸ்பூன் பெருஞ்சீரக பொடி, அதாவது அந்த ஃபெனல் சீட்ஸ் பவுடர், அது கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அது நல்லா இந்த கிரேவிக்கு நல்லா ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துக்கோங்க. நிறைய தண்ணியில் ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்தா போதும். ஆக்சுவலாக இந்த கிரேவி கொஞ்சம் தொக்கு மாதிரி இருக்கும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்காது, ரொம்ப ட்ரையாக இல்லாமல் ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். எல்லாம் நல்லா சேர்ந்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு குக் பண்ணிக்கோங்க. குக் பண்ணதுக்கப்புறம் நம்ம அடுத்து காலிஃப்ளவர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு காரம் எல்லாமே இந்த ஸ்டேஜில் நல்லா செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம உப்பு சேர்த்தா அவ்வளோ நல்லா இருக்காது. ஸோ இப்போவே நல்லா செக் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து ஒரு 1/4 கப் தண்ணி மட்டும் சேர்த்து ஒரு 2 to 3 மினிட்ஸ் குக் பண்ணிக்கலாம். இந்த கிரேவி ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி 1 டீஸ்பூனோ இல்லை 2 டீஸ்பூனோ பெப்பர் பவுடர் சேர்த்துக்கோங்க. அவ்வளவுதான், காலிஃப்ளவர் பெப்பர் மசாலா ரெடி. இந்த டைமில் நம்ம ஒரு 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம். அது கூடவே நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கோகோனட் மில்க்கும் சேர்த்துருக்கேன். அது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ எல்லாம் ரெடியானதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் தான் நான் பெப்பர் பவுடர் சேர்த்துருக்கேன். நீங்களும் மறக்காமல் கடைசியில் சேர்த்துக்கோங்க, அப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.